வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேபி கார்ன் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு 10-12 பேபி கார்ன் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு சில்லி தான் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறுசாக இப்போ பேபிக்கான கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள். வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்குறோம். இனி இது செய்யறதுக்காக மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்னதாக டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கும் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளே இந்த பேபிக்கான சேர்த்து பரட்டிக்குவோம். மாவை நல்லா பரட்டி வச்சாச்சு. மாவோட பேபிக்கான பரட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை போட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். பேபிகார்ன் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்குவோம். பேபிகார்ன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சாது. அடுத்தது மஞ்சூரியன் செய்யறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்து வச்சு பெரிய வெங்காயம் பொடிச்சா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்னதாக பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ சாஸ் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக டொமேட்டோ பிச்சர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட பேபி கார்ன் நான் சேர்த்துட்றேன். ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்சா சின்ன வெங்காயமும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.